ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 6 நாட்கள் முடியல நம்மளோட மாமன் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யா வந்து ஆஸ் அ காமெடியனாக வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள என்ன தான் என்ட்ரி கொடுத்துருந்தாலுமே வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு வந்து விதை போட்டவர் தான் நம்ம வெற்றிமாறன். ஸோ விடுதலை திரைப்படத்தின் மூலமாக அவர் வந்து ஒரு செம்ம பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றி இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு கருடன் இந்த மாதிரி வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள்லாம் நடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ ஆட்ரிக் ஆஃப் இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த வெற்றியெல்லாம் தொடர்ந்து வந்து அடுத்ததான் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் மாமன். ஸோ எமோஷனல் கதைக்களத்தில் உருவாகி இருக்க இந்த திரைப்படத்தை வந்து நம்ம சூரிய வந்து கதாநாயகனாக நடிச்சிருந்தாங்க, ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு ஸ்வஸ்திகா, ராஜ்கிரண் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. ஸோ முதல் நாள்லேருந்து வந்து இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு ரசிகர் மத்தியில் கிடச்சிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த நிலையில் வந்து 6 நாட்கள் முன்னாடியே வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க நம்ம மாமன் திரைப்படம் வந்து 6 நாட்களில் கிட்டத்தட்ட 20 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.